கடந்த 15 நாட்களில் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் விமர்சிச்சுக்காண்டி பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு. இது வந்து பெரியார் மீது உள்ள பற்றா பார்க்கலாமா இல்லை சீமான் மீது உள்ள வன்மம் அந்த மாதிரி எப்படியாவது எடுத்துக்கலாம்? இப்போ தமிழகத்தில் சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், பல விஷயங்கள் பலராலையும் நடத்தப்பட்டிருக்கு. அதில் பெரியார் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது திராவிட கட்சிகள். அதான் அவங்க பேர். அதுலேயும் குறிப்பாக திமுக தான். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் திராவிட மாடல் அரசுன்னு ஒரு டெம்ப்ளேட்டு ப்ளஸ் எல்லாமே பெரியார் தான் நீங்கள் பண்ணும்பொழுது மக்களுக்கு பார்க்கும்போது ஏன்பா இதெல்லாமா பெரியார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறுது. அவங்களும் சேர்ந்து தான் பெரியாரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி போகுது. உங்களுடைய சண்டை திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்றப்போ அதை நோக்கி இருக்கும். பெரியாரை நோக்கி நகர்ந்தோன்னா வெகு எளிதாக அழகாக மடைமாற்றம் செய்து மாநிலத்துடைய மற்ற எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இதுதான் பிரச்சனை. ஆளுங்கட்சி இதை சரியா பயன்படுத்தி அழகாக பயன்படுத்துறதுக்கு ஒரு கொடுத்தமா. ஆளுகின்ற அரசை எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை சொல்றது பிஜேபி பிடி, செகண்ட் தனிநபர் தாக்குதல், மூணாவது டிஃபேம். உங்களை ஏதோ ஒரு வகையில் டிஃபேம் பண்றது. இப்போ இந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அதோடைய விளைவு தான் நேற்று அந்த இவர் வந்து பிரபாகரன் கூட நிக்கலன்ற அந்த படத்தை போட்டு நான் தான் எடிட் பண்ணேன்னு ஒருத்தர் புதுசாக கிளம்பி வந்திருக்காரு. அந்த நேரத்தில் வந்து சீமான் அவர்களை சந்திச்சு வந்தது பல இதழ்களில் வந்து ஆர்டிகலாக வந்துருச்சு. இப்போ இதை கொண்டு வராங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? டிஃபேமில் இது ஒரு வகை. ஆனால் இது உண்மை கிடையாது. என்ன கேட்டால் கிட்டத்தட்ட உண்மையே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் சொல்கிறார்ல, அவர் முதல்ல திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர், முதல் பாயிண்ட் அங்கேயே அடிப்படுது. இவர் சொன்ன உடனே ஒரு 5 படங்கள் நாம் தமிழர் கட்சியால் வெளியிடப்படுது. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் தொப்பியுடைய அந்த கோடு கூட ஷேடோ இருக்கும். 5 படங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண முடியாது. அவர் அப்படி சொல்லலை, நான் ஒரு படம் தான் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார். ஒரு படம் தான். அவர் உண்மையிலே சொல்லணும்னா 5-6 வகையான படங்கள் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வருது, அண்ணாமலை சவுக்கடி போராட்டம் அறிவிக்கிறார். அதை இந்த ஊடகங்கள் அன்னைக்கு என்ன பண்ணோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல என்ன பாதுகாப்பு குறைபாடு, இந்த நபர் எப்படி உள்ள போனா, இது எல்லாத்தையும் அப்படி தள்ளிட்டு அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டம் சரியா, அன்னைக்கு அதான் அண்ணாமலையுடைய சவுக்கடி போராட்டம் சரியா தப்பான்னு தீர்மானிக்க வேண்டியது நட்டா. காட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 15 நாட்களில் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் விமர்சிச்சுக்காண்டி பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு. நாளை கழிச்சு 22ஆம் தேதி சீமானோட வீட்டை வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம்னு சொல்லிட்டு பெரியார் அமைப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரியார் மீது உள்ள பற்றா பார்க்கலாமா இல்லை சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி வன்மம் அந்த மாதிரி எப்படியாவது எடுத்துக்கலாமா சார் இது? அதாவது சீமான் வந்து நீங்கள் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட எதிர்ப்பு, இன அழிப்பு கட்சி, மதவாத கட்சின்னு எந்த கட்சியோடு கூட்டு சேராமல் ஒரு அரசியலை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. தொடர் தோல்வியில் இருந்தாலும் இன்றைக்கி 8% வாக்குகள் வாங்கி அவர் நின்றுட்டுருக்காரு. சீமானுடைய பேச்சுகள், அவர் எடுத்து வைக்கிற அந்த கருத்துக்கள்லாம் மற்ற தலைவர்களை விட வித்தியாசமாக இருக்கும். ஒரு விஷயத்தை அவர் சொல்லும்போது இப்படி ஒரு கோணம் இருக்குல்ல அப்படின்னு யோசிக்க தோணும். அப்போ சீமானுடைய கருத்துக்கள் அதற்காக ஈர்க்கப்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி அந்த இயக்கமாக திறந்துருக்காங்க. தமிழ் தேசிய பாதை அப்படின்றது ஒரு இது. தமிழ் தேசிய பாதையும் திராவிட அரசியலுக்கு எதிரான அந்த போக்குகளும் அதற்கான சித்தாந்த சண்டைகள் அது தனியாக இருக்கணும். ஆனால் சீமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் எல்லா விஷயத்துலையும் ஓகேன்னு பார்த்தாலும் இந்த விவகாரத்தை திடீர்னு பெரியார், அதாவது திராவிட இயக்கங்களுக்கு எதிரான சித்தாந்த சண்டை அப்படின்றது பெரியாருக்கு எதிரான சண்டைன்ற மாதிரி போயிடுச்சு. இல்லை, ஆணிவரே பெரியார் தானே சொல்கிறாரு. திராவிடத்தின் அது என்ன பிரச்சனைனா, இப்போ தமிழகத்தில் சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், பல விஷயங்கள் பலராலையும் நடத்தப்பட்டிருக்கிறது. இடதுசாரி தலைவர்கள் இல்லைன்னா விவசாய இயக்கங்கள் கிடையாது. சாட்டைப்பால், சாணி அடி எல்லாத்துக்கும் எதிராக கடுமையாக போராடியது, வர்க்க போராட்டத்தை கொண்டு சென்றது இடதுசாரி இயக்கங்கள். சீனிவாச ராவ்னு சொல்லுவாங்க, அவர் கர்நாடகாவில் வந்தவர். அவர் அந்த தஞ்சையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விவசாய இயக்கம். ப்ளஸ் திராவிடர் கழகத்துடைய இது தமிழ் அறிஞர்கள், ஏகப்பட்ட அறிஞர்கள், ஏகப்பட்ட தமிழ் பற்றாளர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம மற்ற ஸ்டேட்டை விட ஒரு முன்னேறிய சிந்தனை அளவில் நம்ம ஒரு முன்னேறிய இதை நோக்கி நகர்றோம். அதில் பெரியார் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது திராவிட கட்சிகள். அது அவங்க பேர். அதுலேயும் குறிப்பாக திமுக தான், இவங்க கிடையாது. அதிமுக இந்த விஷயத்தில் ரொம்ப வரமாட்டாங்க. நாங்கள் இது எங்கள் சம்மந்தமே, அவங்க இது சம்மந்தமே மாதிரி தான் இருப்பாங்க. பெரியாரே ஒரு பாட்டு வச்சுக்குவாங்க, எல்லாத்துக்கும் பெரியாரை நோக்கி போக மாட்டாங்க. ஆனால் இவங்க அதுவும் இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் திராவிட மாடல் அரசுன்னு ஒரு புது ஒரு டெம்ப்ளேட்டு ப்ளஸ் எல்லாமே பெரியார் தான் நீங்கள் பண்ணும்பொழுது மக்களுக்கு பார்க்கும்போது ஏன்பா இதெல்லாமா பெரியார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறுது. அவங்களும் சேர்ந்து தான் பெரியாரை கிட்டத்தட்ட கொச்சைப்படுத்துகிற மாதிரி போகுது.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரியார் மட்டும்தான் அப்படின்னு கொண்டு போகிறாங்கல்ல இப்போ சீமான் பேசுகிறதும் அதுவும் சிக்கல் தான். ஏன் சொல்கிறேன்னா இந்த விவகாரத்தை அவர் பேச ஆரம்பித்த பிறகு தமிழக அரசுக்கு எதிரான பல விவகாரங்கள் பின்னுக்கு போயிடுச்சு. வெறுமனே பெரியார் இப்படி பேசினார், பெரியார் அப்படி பேசினார், உடனே அவங்க தூக்கி சீமான் இவர் கூட இருந்தாரா அந்த ஃபோட்டோவை தூக்கி போடுறது, இது மாதிரி தனிநபர் தாக்குதலாக மாறி. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளுகின்ற அரசை எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை சொல்கிறது பிஜேபி பிடி, செகண்டு தனிநபர் தாக்குதல், மூணாவது டிஃபேம், உங்களை ஏதோ ஒரு வகையில் டிஃபேம் பண்ணுறது. இந்த மூணும் சந்திச்சுட்டு தான் வருது. எது நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியினரும் சந்திக்கிறாங்க, விஜய் கூட சந்திக்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக போய் பெரியாரை தொட்டு அடிக்கும் பொழுது அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் நான் இன்னொன்று விஷயம்னா தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பார்கள். அவர் அதுக்குள்ளே அது பேசினாரா இல்லையான்றது விவாதத்துக்குள்ளே நான் வரல. ஆனால் அந்த காலகட்டத்தில் பேசுனது இன்னொரு காலகட்டத்துக்கு பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப இதுவாக தெரியும், என்னன்னா அவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குன்னு. சீமானே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியாரை தன்னுடைய வழிகாட்டுதலாக பேசியிருக்காரு, இன்னைக்கு அதே பெரியாரை விமர்சிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? அவர் நான் வழி நடந்த பாதை அதை தான் சொல்கிறேன். அப்படின்னு அது அப்போ அந்த நியாயம் உங்களுக்கு இருக்கும் பொழுது அது பெரியாருக்கும் இருக்கலாம் அல்லவா? பெரியார் பேசியிருந்தா நீங்கள் அன்றைக்கி பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்க, இன்றைக்கி எதிர்க்கிறீங்க, நீங்கள் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறாரு, நான் இந்த வழி நடந்து வந்தேன், இந்த இப்பொழுது நாங்கள் கூடுதலாக தெரிஞ்சிடும் போது அவர் தவறான நபராக தெரிகிறார், அது உங்கள் உரிமை. சேம் அதே உரிமை பெரியாருக்கு இருக்கு. இல்லை, இவங்க வந்து பெரியார் மீது அனைத்து பட்டங்களும் எழுதும் போது தான் எங்களுக்கு அந்த கோபம். அதை தாங்க சொல்கிறேன், உங்களுடைய சண்டை திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்றப்போ அதை நோக்கி இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பெரியார் வந்து பெரியாரை நோக்கி நகர்ந்தோன்னா வெகு எளிதாக அழகாக மடைமாற்றம் செய்து மாநிலத்துடைய மற்ற எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இதுதான் பிரச்சனை. ஆளுங்கட்சி இதை சரியாக பயன்படுத்தி அழகாக பயன்படுத்துறதுக்கு ஒரு கொடுத்தாங்க. கவர்னர் வெளிநடப்பு பண்ணார், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பெருசாக இருந்தது, டக்குன்னு வந்து இவர் வெளிநடப்பு பண்ணார், எல்லா மேட்டரும் பின்னாடி போயிடுச்சு. அதை டக்குன்னு இவங்க கையில் எடுத்துக்கிட்டு கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஏதோ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான்ன்ற மாதிரி மறுநாள் போச்சு. சேம் அதே தான் இப்போ இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அப்படி லைட்டாக இறங்கும்பொழுது புதுசாக இன்னொன்று தூக்கி போடுறது, அதோடைய விளைவு தான் நேற்று அந்த இவர் வந்து பிரபாகரன் கூட நிக்கலன்ற அந்த படத்தை போட்டு நான் தான் எடிட் பண்ணேன்னு ஒருத்தர் புதுசாக கிளம்பி வந்திருக்காரு. இல்லை, அது நான் கேட்க நினச்சேன் சார், நீங்கள் மூத்த பத்திரிகையாளராக இருக்கீங்க, அந்த காலகட்டத்தில் வந்து பத்திரிகை துறையில் இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வந்து சீமான் அவர்களை சந்திச்சு வந்தது பல இதழ்களில் வந்து ஆர்டிக்கலாக வந்துருச்சு, இப்போ இதை கொண்டு வராங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? டிஃபேமில் இது ஒரு வகை, ஆனால் இது உண்மை கிடையாதுன்னு சொல்லுவேன். என்னை கேட்டால் கிட்டத்தட்ட உண்மையே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் சொல்கிறார்ல, அவர் முதல்ல திராவிடர் கழகத்தில் சேர்ந்தவர், முதல் பாயிண்ட் அங்கேயே அடிப்படுது. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி செங்கோட்டையன் கேட்டார், நான் பண்ணி கொடுத்தேன், அதில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு கீழே, அதாவது சீமான் அங்கே அவருக்கு ஷேடோ கொடுத்தேன், இவருக்கு ஷேடோ கொடுக்கல அப்படின்லாம் அவர் புலமை டெக்னிக்கலாக சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே ஒரு 5 படங்கள் நாம் தமிழர் கட்சியால் வெளியிடப்படுது. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் தொப்பியுடைய அந்த கோடு கூட ஷேடோ இருக்கும். ஆமாம் சார், இந்த கை நீட்டும் போது கீழே ஷேடோ, பின்னாடி ஷேடோ இருக்கும். 5 படங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ண முடியாது. 2 பேரும் பேசுகிற அந்த ஒர்க்கு அதை கூட விட்டுருங்க, சரி அதுவும் ஒரு ஃபோட்டோஷாப்னு வச்சுக்கிங்க. அவர் அப்படி சொல்லலை, நான் ஒரு படம் தான் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார். ஒரு படம் தான் அவர் உண்மையிலே சொல்லணும்னா 5-6 வகையான படங்கள் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல அவர் சொல்லிக் கொடுத்தவங்க சரியாக சொல்லிக் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இவர் இலங்கைக்கு அங்கே விடுதலை புலிகளை சென்று சந்தித்தாரான்றத பழைய விடுதலை புலிகள் 2 பேட்டியில் 2 பேர் பேசுகிறாங்க. அவர் வந்தது உண்மை, கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்க கூடுதலாகவே 3-4 நாள் இருந்தார். அதில் அவர் யூனிஃபார்ம் போடணுன்னு கேட்டார், அதுக்கெலாம் நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு. இன்னொருத்தர் இவர் வந்தது இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருப்பார். பாரதி ராஜா ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். பிரபாகரன் என்கிட்ட கேட்டார், தம்பி யார் இது நல்லா பேசுதுன்னு. எனக்கு சில நம்ம புதுசாக இப்போ வந்திருக்காப்புல, ரொம்ப தமிழ் ஆர்வம் உள்ள ஒரு நல்ல தம்பி, கொஞ்சம் இதுவாக இருக்கார் அப்படின்னப்போ அதுக்கு பிறகு தான் நான்லாம் சொன்ன பிறகு தான் அவரை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், இவர் சந்தித்தார், சந்திக்கவில்லை, அது இன்றைக்கி தேவையா? இன்றைக்கி அது மேட்டரே கிடையாது. ஆனால் பொய் வெளியில், இது உண்மை வெளியில் வரும்போது பொய் உலகத்தை சுற்றி வந்துடணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி இதை நம்புவாங்கல்ல, அதை எடுத்து போட்டு இந்த வேலைக்கு தான் இப்போ இதுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறது. சரியாக வந்து நீங்கள் வந்து இப்போ இதை எடுக்கும் பொழுது அவங்க ஜாலியாக அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே போகுது. நீங்கள் அரசை பாதிக்கிற, மக்களை பாதிக்கிற பிரச்சனை எடுத்துகிட்டு பண்ணும் பொழுது இந்த மாதிரி என்ன வந்தாலும் மக்கள் உங்களுக்கு அவசரமாக நிற்பாங்க. நமக்காக நிற்கிறாருப்பா, நம்ம விஷயம் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் இந்த விவகாரத்தில் போய் மாட்டும்போது அவங்களுக்கு ரொம்ப வசதி. நீங்கள் இந்த ஒரு வாரம் பாருங்களேன், நீங்கள் ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி இது இருக்குன்னாரு, இந்த தமிழரசன்
அவர் 2 தடவை இது பண்ணி அமைச்சருக்கு எதிராக பேட்டியே கொடுத்தாரு. ஆமாம். அவருக்கு இந்த தடவை அனுமதி கொடுக்கல, தடியடி வேறு நடந்ததுன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த மேட்ரு பெருசாச்சா? இல்லை ஆகலை சார். டங்ஸ்டன் மேட்ரு பின்னாடி போயிடுச்சா? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பின்னாடி போயிடுச்சா? 1000 ரூபா பொங்கல் கொடுக்காத எத்தனை பேர் பேசியிருக்கணும். அதில் சீமான்லாம் பேசினார்னா எப்படி ரீச் ஆகும்? அவர் கொஞ்சம் வேறு விதமாக தொடுவார் அதை. அப்போ இது எல்லாமே பின்னாடி போச்சா? சரி, ஊடகங்கள் சரியாக கொண்டு போய் சேர்க்கலன்னு எடுத்து அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கிறது அதுதான் வேலை. ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வருது, அண்ணாமலை சவுக்கடி போராட்டம் அறிவிக்கிறார். அது போராட்டத்துடைய ஒரு வடிவம். அவர் சவுக்கால் அடிச்சுக்கிறாரோ, கட்டையால் அடிச்சுக்கிறாரோ, கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிறாரோ, அது போராட்ட வடிவம். அதன் மூலியமாக ஏன்பா எதுக்கு அடிக்கிறாரு சவுக்கில் அப்படின்னா, ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாட்டுக்காக அடிக்கிறாரு. அப்போ அந்த பிரச்சனையை லைம் லைட்டில் அண்ணாமலை வச்சுருந்தாரா இல்லையா? சீமானு கேட்ட கூடப்போ என்ன சொன்னார்? தம்பி தன்னை வருத்திக்கிறதுக்கு எனக்கு இது இல்லைனாலும் அது ஒரு போராட்ட வடிவம். இவரை கேட்டும்போது, திருமாவளவனை கேட்டபோதும் அவரும் அதான் சொன்னார். அன்புமணி ராமதாஸை கேட்டப்போ இது என்னங்க அதெல்லாம் பற்றி நான் கருத்து சொல்ல முடியாதுங்க, அது அவருடைய போராட்ட வடிவம். ஆக்சுவலாக இது ஒரு போராட்ட வடிவம். நாற்று நடுவீங்கல்ல, ஆமாம், ரோட்டில் பல்ல இருந்தால் நாற்று நடுவீங்கல்ல, அது என்னதுக்கு நாற்று நடுறன்னு யாராவது கேட்பாங்களா? இல்லை, அது ஒரு போராட்ட வடிவம். பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா காரை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு போவீங்கல்ல, சிலிண்டரை தூக்கிட்டு நிறுத்துவீங்கல்ல, சிலிண்டர் தூக்கி தானே பிஜேபி ஆட்சிக்கே வந்தாங்க. அப்போ ரீச் பண்ணுறது. அப்போ அண்ணாமலை சாட்டை அடி போராட்டம் நடத்துகிறாரு. அதை இந்த ஊடகங்கள் அன்னைக்கு என்ன பண்ணோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் என்ன பாதுகாப்பு குறைபாடு, இந்த நபர் எப்படி உள்ளே போனால், இந்த விஷயத்தில் இன்னும் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, விசாரணை எப்படி போகுது, கோர்ட் ஏன் கண்டிச்சது, காவல்துறை இதில் என்ன பண்ணுச்சு, எஃப்ஐஆர், இதுக்குள்ள விவாதம், அதுக்கு தலைவர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது, இப்படிலாம் பண்ணால் அரசுக்கு அது அழுத்தமாக மாறும். ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே வறட்சிலாம் கிடையாது, வளமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் அப்படி தள்ளிட்டு அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டம் சரியா, அன்னைக்கு அதான் சார், அண்ணாமலையுடைய சவுக்கடி போராட்டம் சரியா தப்பான்னு தீர்மானிக்க வேண்டியது நட்டா வந்து என்ன பண்ற நீ சவுக்கடி போராட்டம், நீ போய் நேராக களத்தில் இருக்கு, நீ நான் வீட்டு வாசல் சவுக்கடியில் பண்றன்னு நட்டா கேட்கணும். அவருடைய போராட்ட வடிவத்தை பண்றாரு, அது தப்பு அப்படின்னு, அது சரியா தப்பான்னு அது 10 தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. அப்போ விவாதம் எதை நோக்கி திருப்பப்படுது? அண்ணாமலையுடைய சவுக்கடின்றது திருப்பப்படுதே தவிர அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் பின்னாடி போகுது. கவர்னர் ஏன் வெளிநடப்பு செய்தார், தேசிய கீதம் ஒரு தடவை இசைக்கப்படணும் 2 தடவை, இப்படி சேம் இதே பேட்டர்ன் தான் அந்த மாதிரி. இப்போ சீமான் வீடு முற்றுகையை தான் முன்னாடியே கேட்டிருந்தேன். இது வந்து அந்த பெரியார் இயக்கங்களுக்கு வந்து நம்முடன் இருந்த ஒருத்தர் வந்து இப்போ ஒரு தனித்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறாரு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு, ஒரு வன்மத்தில் போய் அவங்க இது பண்ணுறாங்களா, பெரியார் மீது அவங்களுக்கு உண்மையிலே பற்று இருக்கா சார்? நம்ம அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? பெரியார் மீது பற்று இல்லைன்னா அவங்க எப்படி திராவிடர் கழகத்தில் இருப்பாங்க? பெரியார்ன்றது ஒரு பெரிய தலைவர். நீங்கள் மறுத்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாட்டில் சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்களில் பெரியாருடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. அவர் சொல்லுவார்ல, குழந்தை பெற்றுக்கொள்வதுதான் பெண்களுடைய ஒரு பணி என்றால் நீங்கள் அதை மீறுவதற்கு கர்ப்பப்பை அகற்றினாலும் நான் சரி என்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்னங்க நீங்கள் வந்துட்டு கர்ப்பப்பை அகற்ற சொல்கிறாரு பெரியார்னு பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த காலகட்டத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்கணும். எப்படி இன்னைக்கு நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி, நீங்கள் வயசு கம்மி, இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 8 குழந்தை, உங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்டு பாருங்கள் 10, 12 எல்லாம் யாரை வேணால் கேளுங்க, 10, 12, 8, 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு படிப்பு கிடையாது. ப்ளஸ் 10th தான்னா பெரிய விஷயம், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. மாப்பிள்ளை கூட காமிக்க மாட்டான், யாரை பார்த்து கட்டி வைக்கிற மாதிரி தான். வயசு வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு 40 வயசு இருக்கும், 12 வயசில் கட்டி கொடுப்பாங்க, பாலிய திருமணம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே குழந்தை பெற்றுக்கொள்வது அவர்கள் கையில் இல்லை. குழந்தை வருஷம் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பெண்கள் என்ன ஆவாங்க? இதைத்தான் நீங்கள் வந்து பெண்களை வெறுமனே குழந்தை பெற்றுக்கொள்ளதா வச்சுருக்கீங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி பெரியார் அவர்களை விமர்சித்தா அந்த 1% ஓட்டு கூட வந்து சீமானால் வாங்க முடியாதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. பெரியாருக்கான ஒரு ஓட் பேங்க்கு தமிழ்நாட்டோட கலா யதார்த்தத்தில் இருக்குதா சார்? நான் அதை முன்னாடி சொல்ல வந்தேன். என்னென்னா இவருக்கு தனியாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ எங்களெலாம் கேட்டிங்கன்னா அவர் என்னங்க நல்லா அரசியல் பண்ணுறாரு, ஆளுங்கன்ற அரசியல் தட்டி கேட்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சீமானுக்கான ஓட் பேங்க் இருக்குது. பெரியாரை விமர்சிக்கும் பொழுது இப்போ மற்ற எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, ஏங்க உங்களுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு எதிரான நான் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், உங்களுடைய சண்டை தமிழ் தேசியமாக திராவிடமான்றதுக்கு நடுவில் நடந்துச்சு வச்சுக்கிங்க, எங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம், நாங்களும் சந்தோஷப்படுவோம், ஓ எது பெஸ்ட்டு அப்படின்றது. ஆனால் அது பெரியாரா அப்படியா இதுவா, நீ வந்து இது
பிரபாகரன் கூட இருந்தியா இப்படி போச்சுன்னா என்ன நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும், மக்கள் என்ன தெரிஞ்சிக்க முடியும்? அப்போ சித்தாந்த சண்டைன்றதுனால காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காந்தி ஜோஷி கடித போக்குவரத்துன்னு இருக்கும். இவர் கடிதம் எழுதுவார், அவர் கடிதம் எழுதுவார், அது ஒரு பெரிய ஆவணம். கம்யூனிஸ்டுகளை பற்றி அவர் காந்தி அவ்வளோ கேள்வி கேட்பார். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தால் என்ன பண்ணணும் ஏதுன்னு. பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திக நானேன், இன்னும் ஜீவா இதெல்லாம் வந்து இந்தியாவில் ஏன் கம்யூனிஸ்ட் இயக்கம் வரணும்? கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளேயே பிரச்சனைங்க. தேசிய ஜனநாயக புரட்சியா மக்கள் ஜனநாயக புரட்சியான்னு ரெண்டாவது உடையுது 64. அதுலேயே இன்னொரு பிரச்சனை மாவோயிசத்தை, அதாவது மாவோ பாதை, அந்த பாதை தான் சீன பாதை தான் எங்கள் பாதை, இன்னொன்று உடையுது. அவர்கள் தான் நக்சலாக மாறி போனாங்க. இப்படி இந்த சித்தாந்த போர்கள் ஒவ்வொரு காலகட்டம் நடந்துகிட்டே இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது இது இப்போ திராவிடன்றது இவர் சொல்கிறது ஓகே கரெக்டு. நீங்கள் வந்து பல விஷயங்களில் அதாவது நெகட்டிவான விஷயம்னா தமிழன்றீங்க, பாசிட்டிவான விஷயம்னா திராவிடன்றீங்க. எங்கே திராவிடம் இருக்குது? இன்றைக்கி மைசூர் இது கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் போய் நீங்கள் சொன்னால் கேட்க முடியுமா? உன்னால் உன் திராவிடத்தை வச்சு காவிரி நீரை வாங்கி தர முடியுமா? கரெக்டான வாதம். அப்போது இந்த விவகாரம் இந்த மாதிரி போச்சுன்னா நமக்கும் பல விஷயங்கள் தெரியும். ஆனால் பெரியார் பேசின சில வார்த்தைகளை வச்சுட்டு போகும்பொழுது ரொம்ப ஈஸியாக உங்களை பிஜேபி ஏன்னா டக்குன்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இவங்க வந்து என்ன பிஜேபி பி டீம் சொல்லும்போது இவங்க ஒரு வாதத்தை வந்து என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவர் வந்து மத ரீதியாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. தன்னுடைய மதத்தை வந்து அவர் இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி தான் பெரியாருக்கான வன்மம் வந்து அவர் மீது. ஏன்னா எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுக்கு வந்து பல விமர்சனம் வந்து இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தரப்பு நியாயம், நான் கூட அதை ஏற்றுக்குவேன். என்னுடைய தரப்பில் அவங்களுடைய தரப்பு நான் சொல்கிறேன் அப்படி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொள்கை தான் எப்போவுமே, வலது இடது. இடது கொள்கையிலேயே நீங்கள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள்லாம் வந்து வர்க்க போராட்டம், அதில் அந்த மார்க்சியத்தில் ஒரு சின்ன பார்ட்டு தான் சமூக நீதி, இந்த ஜாதிய ஒழிப்பு, இந்த இதெல்லாம் ஜாதியை வர்க்க போராட்டம் பொருளாதார போராட்டத்தின் மூலியமாக கட்டுப்படுத்தலாம்ன்றது தான் கம்யூனிஸ்டுகளுடைய பாதை. இல்லை, பிரதான இதுவே ஜாதிய மூடப்பழக்க எதிர்ப்பு தான், அதை ஒழித்தால் பல பிரச்சனை தீருன்றது தான் இவங்களுடைய பாதை. அப்போது கம்யூனிஸ்டுகள் சொல்கிற பல விஷயங்கள் நடைமுறையில் வந்திருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, கிராமத்தில் நீங்கள் ஒரு பண்ணையாரையோ ஒரு நிலச்சுவாந்தரையோ சார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் போடுறதான் சட்டம். அப்போ தெருக்குள்ளே வர்றது, சட்டம் போடுறது, மேல் படிக்கூடாது, பல விஷயங்கள். இதே நகரத்தில் இங்கே யாராவது ஒரு ஹோட்டலில் கூட நீங்கள் அவங்கள கேட்க முடியாது. ஏன்? பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் எல்லா சமூகத்தினரும் இதாக இருக்கும் பொழுது யாரும் பண்ண முடியாது. சேம் பெண்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு கிராமத்திலேயே பார்த்தா இங்கே ஒரு பெண் வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி சமூக இடத்துக்கு நீங்கள் பெண்கள் வந்து தனியாக வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி போயிட்டு பழையபடி நீ வந்து 40 வயசு பெரியவரை கட்டிக்கணும், நீ இப்படி இருக்கணும், 5 குழந்தை பெற்றுக்கணும்னா இன்றைக்கி நடக்குமா? முடியாது சார். பொருளாதார ரீதியாக நடக்காது. பெண்களும் அவங்க கல்வியில் வேறு லெவலில் வந்துட்டாங்க. இதைத்தான் இந்த விஷயம் வந்து எப்படி நடக்குதுன்னா, பொருளாதார ரீதியாக நீங்கள் 2090க்கு பிறகு குளோபலைசேஷன் வருது இந்தியாவில். அதை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கார்ப்பரேட் மயமான ஒரு இதாக மாறுது. அதில் சாதகம் இருக்குது, பாதகம் இருக்குது. சாதகம் பார்த்தீங்கன்னா இது போன்ற இது கணினி மற்ற விஷயங்கள் ஈஸியாக போய் சேருது, அதிகம் படிக்க முடியுது, கிராமத்தில் இருக்கவங்க கூட நகரத்துக்கு வந்து வாழ முடியுது, பெண்கள் கல்விக்கு ரொம்ப ஈஸியாகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட முன்னோடியாக, கேரளா இருக்குது, அங்கே ஒரு வள்ளத்தோல் இருந்தார், இங்கே பெரியார், ஜீவா, மற்ற பல தலைவர்கள் இருந்தாங்க. அப்போது இங்கே அந்த மாற்றம் வந்திருக்கு. இதுதான் வந்து நீங்கள் பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து செக்ரிகேட் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவுமே இதாகாது. அதனால் வந்து இந்த விவகாரம் வந்து இப்போ நீங்கள் திராவிடர் கழகத்தை கேட்குறீங்க போராட்டம் நடத்துகிறாங்கன்னு, நியாயப்படி பார்த்தீங்கன்னா கட்சி அலுவலகத்தை தான் முற்றுகிடணும். ஏன் வீட்டை முற்றுகிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று 2 பேருமே இந்த படத்தில் வர மாதிரி வாதத்துக்கு வரியான்னு தவிர யாரும் வாதம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானாக எதிர்பார்த்துன்னு இருக்கேன், இந்த வாதம் நடந்தால் எப்படி இருக்கும், தமிழ் தேசியமாக திராவிடமாக எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும்ல, சப்ஜெக்ட் கிடைக்கும், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நடக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வலதுசாரி இடதுசாரி, நான் சொல்ல வந்தது வலதுசாரி இடதுசாரியில் இந்த கொள்கைகளும் பெரியாரிசம் மற்ற விஷயங்கள்லாம் அடங்கும், ப்ளஸ் தமிழ் தேசியமும் அடங்கும். ஆனால் வலதுசாரி கொள்கையில் தீவிர மத ஆதரவு விஷயங்கள், பிற்போக்குத்தனம், மூடப்பழக்கங்கள், இந்த மாதிரி விஷயம் தான் முன்னிறுத்துவாங்க. நேற்று கூட ஒருத்தர் ஐஐடி இயக்குனர் கோமியம் குடித்தா காய்ச்சல் சரியாயிருந்து, அவர் காய்ச்சல் வந்தால் கோமியம் கொண்டு போய் கொடுத்தா குடிப்பாரா? அண்ணாமலை அது வந்து அவர் வெளியே தானே பேசினார், உள்ளே பேசலன்னு சப்பக்கட்டு கட்டுறாரு. அண்ணாமலை பண்ணுறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அப்போ இது வந்து எனக்கு அந்த கேள்வியே தவிர்த்துடலாம், இல்லை எனக்கு ஏற்புடையது இல்லைங்கன்னு நான் அவனை தலையாக வாங்கிட்டு போகிறாரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இது 2க்கு நிற்கும் பொழுது இதை வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகள், நாம் தமிழர் கட்சின்னு எல்லாருமே. ஏன்னா அறிவியல் பார்வையில் இயங்குபவர்கள்.
அப்போ இதுக்கு எதிராக ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கை வந்து பெரியாரை ஏற்றுக்காது தானே. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழரை வலதுசாரி தமிழ் தேசியம்னு சொல்லி தானே அவங்க சொல்கிறாங்க. அதை சொல்லுவாங்க. நீங்கள் நான் தான் சொல்கிறேன், டிஃபேமில் பல வகை உண்டுங்க. நீங்கள் எல்லாத்தையும் சந்திக்க சங்கினா தோலையா அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தியா அவர் சங்கி ஆகிட்டாருனாங்க. அதனால் நீங்கள் அவர் பேசுகிறது அந்த பேட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் யாரையும் தீர்மானிக்க முடியாது. அதே நேரம் உங்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள் பொதுஜன மக்கள்கிட்ட உங்களை பற்றிய கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்களே இடம் தரக்கூடாது. பார்த்தீங்களா, சீமான் சொன்னோன்னு அண்ணாமலை ஆதரிக்கிறாரு, எச் ராஜா ஆதரிக்கிறாரு. எச் ராஜாக்கெல்லாம் எப்படி பேர் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ தமிழிசை ஆதரிக்கிறாங்க. இவங்களாம் ஆதரிக்கும் போது பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. நடுவில் ஒரு கருத்தை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, பாஜகவுக்கு இவர் தலைவராக போகிறாரு, முதல்வர் வேட்பாளராக இவர் நிறுத்தலாம் அப்படின்னு. இதையும் சில பத்திரிகைகள் நம்பிக்கிட்டு சில பேர் கிளப்பிக்கிட்டு வந்து கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு டீம் உட்காந்து கருத்தை உருவாக்கும், ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கையில் எடுத்துக்கும், அதை பற்றி விவாதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டையிலை வந்து அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை, ரெட்டையில பிடிங்குவாங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. எப்படி பிடிக்க முடியும்? நீங்கள் தேர்தல் ஆணையம்லாம் வந்து நான் இப்போ நான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மற்றதெல்லாம் என்ன சாதாரணமா? இதை நம்ம கேட்டால் கூட சில பேர் இல்லை சார் உங்களுக்கு தெரியாது பிடிங்குவாங்க சார். எப்படிங்க பிடுங்குவாங்க? ஷிண்டேவையும் உத்தவ் தாக்கரையும் எடுத்துக்கங்க. உத்தவ் தாக்கரே அப்பா கட்சி தாங்க அது, இவர் உடச்சிட்டு போயிட்டாரு. தேர்தல் ஆணையம் என்னங்க பார்த்துச்சு? யார் அதிக எம்எல்ஏ எம்பி வச்சுருக்காங்க, யார் அதிக பொதுக்குழு யார் நினைக்குது, அவங்களுக்கு தான் சின்னன்ட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா கட்சி இங்கே யார் ஜாஸ்தி ஜனம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் 98% பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு மாநாடு நடத்திட்டாரு, பொதுச்செயலர் ஆகிட்டாரு, அதை ஏற்று ஒரு கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டும் சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடுச்சு பொதுக்குழு கரெக்டு, ஒன்றை வெளியேற்றுனது கரெக்டு, நீங்கள் கரை வெட்டி கட்டக்கூடாது, அதிமுகன்னு சொல்லிக்கக்கூடாதுன்னு. இதுக்கு பிறகும் இங்கே இருக்கிறவர்கள் பெரிய பத்திரிகையாளர் சொல்லிக்கிறவங்களா இல்லை ரெட்டையிலைக்கு பிரச்சனைனா அப்போ இவர்கள் சட்டம் அறிந்தவர்களா இல்லை மக்களை ஏமாளிகளாகிறாரா? இதுதான் எல்லாருக்கும் நடக்கும். அப்போ நீங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் முன்னாடி மோதும் பொழுது இந்த வேலைலாம் நடக்கும். என்ன கேட்டால் இப்போ ஒன்று சொல்கிறாங்கல்ல, இது இப்போ புதுசாக கிளப்புறாங்கல்ல, இவர் திருமாவளவனையும் சந்திக்கலைன்னு. அப்போது சந்தித்ததுக்கான ஆதாரங்கள் பல இது சமூக ஊடகத்தில் இந்த சைடில் போடப்படுது. சந்திக்கலைன்னு சொன்னது ஒரே இது இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்கன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தா அதையும் எடுத்து போடுறாங்க. அவர் தீக்கால இருக்கிறது, போராட்டங்கள் கலந்துக்கிறது. அவருடைய ஃபேஸ்புக்லேயே நான் யார் படத்தையும் இது வரைக்கும் வைக்கல, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இவரை நான் பெரிய மனிதன் நினைக்கிறேன்ட்டு ஒரு திக தலைவருடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய தலைவருடைய ஃபோட்டோவை வச்சு போட்டிருக்காரு. அப்போ இது ஏன் திட்டமிட்ட செயலாக இருக்கக்கூடாது? ஆனால் அவதூறுகள் வந்து பரப்பி நீங்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்துடும், இவ்வளோ நாள் ஏமாத்திருந்தாருப்பா இவர் கதை சொல்லியிருந்தாருன்னு. ஸோ அதுதான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி விவாதங்களில் போய் சிக்காமல் ஒரு சித்தாந்த வார் நடத்துறது தான் கரெக்டுன்றதான் என்ன மாதிரி உங்களுடைய கருத்து. உங்களுடைய நீண்ட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து